சில யோகிகளின் படங்கள் நாம் பார்த்த மாத்திரத்திலேயே நம் மனதில் பதிந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு படம்தான் இது. இவரின் பெயர் சிவ பாலயோகி மகராஜ். தனது 14ஆம் வயதில் தன்னை உணர்ந்தவர். சாதாரணமாக தனது நண்பர்களுடன் விளையாட சென்றபோது ஒரு அதிசயம் நிகழ்ந்து யோகியாக மாறி அன்று அப்படியே சமாதியில் அமர்ந்தவர் 4 மாத காலம் எழுந்திருக்கவில்லை. இது எப்படி சாத்தியம் என்பதற்கு முக்கிய காரணம், இவர் தீட்சை பெற்றது மனிதரிடமல்ல, ஒரு தெய்வத்திடம். அந்த தெய்வம் தீட்சை கொடுத்ததோடு நில்லாமல் இவருக்கு துன்பம் ஏற்படும் போதெல்லாம் நேரில் தோன்றி இவரை நிலைநிறுத்தியது. சுமார் 59 ஆண்டுகள் வாழ்ந்து இவர் புரிந்த தவங்களும் ஆன்மீக சாதனைகளும் ஆன்மீக பாதையில் பயணிக்கும் யாரையும் வியக்க வைக்கும். இப்படிப்பட்ட யோகிகளின் வாழ்க்கை வரலாறுதான் நம் சனாதன தர்மத்தின் அடையாளங்களாக திகழ்கின்றன. கவியெனக் கிடந்த கோதாவரி என்பது கம்பன் கண்ட கோதாவரியாகும். அக்கோதாவரி பாயும் புண்ணிய தலம்தான் திராக்ஷர்மம். மிகவும் சக்தி வாய்ந்த தலமான இது சதிதேவியின் இடது கன்னம் விழுந்த இடம் என்பதால் அன்னையின் சக்தி பீடங்களில் ஒன்றாக விளங்குகின்றது. இந்த ஊருக்கு 1 மைல் தூரத்தில் ஆதிவரபேட்டா என்ற கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் பீமண்ணா என்ற ஏழை நெசவு தொழிலாளிக்கு 2 மனைவியர். மூத்தவர் ஸ்வர்ணம்மா, இளையவர் பர்வதத்தம்மா. ஸ்வர்ணம்மாவிற்கு குழந்தை பாக்கியம் இல்லை. பர்வதத்தம்மாவிற்கு 2 ஆண் குழந்தைகள். அதில் 2வது பிள்ளையின் பெயர் சத்யராஜு. இந்த சத்யராஜு தான் 1935ஆம் வருடம் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த நமது ஸ்ரீ சிவபாலயோகி மகராஜ். பெரியன்னை ஸ்வர்ணம்மாவிற்கு சத்யராஜுவின் மேல் ஒரு அலாதி பிரியமுண்டு. அவரை நன்றாக பார்த்து கொள்வார். தனது கணவரிடம் சத்யராஜுவை தனக்கு தத்து கொடுக்கும்படி அடிக்கடி கேட்பார். ஆனால் பீமண்ணா அதற்கு ஒப்புக்கொண்டதில்லை. இப்படி இருக்கையில் பீமண்ணா திடீரென மரணமடைய மனைவிமார்கள் இருவரும் பிரிந்து வாழ நேரிட்டது. பர்வதத்தம்மாள் தனது தகப்பனாரான கோலி சத்தியம் ஊருக்கு சென்று விட்டார். கோலி சத்தியம் ஒரு சாதாரண நெசவு தொழிலாளர். பெண்ணையும் பேர பிள்ளையையும் காப்பாற்றுவது பெரும் பிரயத்தனமாக இருந்தது. எனவே சத்யராஜுவை ஸ்வர்ணம்மாவிடம் விட்டுவிடுவது என்று முடிவு செய்யப்பட்டது. சத்யராஜுவுக்கு 5 வயது இருக்கும் போது ஸ்வர்ணம்மா அவரை தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்று வளர்த்து வந்தார். 6 மாதங்கள் கழித்து மகனை பார்க்க பர்வதம்மா வந்தபோது தாயுடனே செல்ல வேண்டும் என்று சிறுவன் பிடிவாதமாக இருந்தான். சிறுவனை தாய் அழைத்துச் செல்வதைத் தவிர வேறு வழி இல்லாததால் ஸ்வர்ணம்மாளும் ஒப்புக்கொண்டார். சத்யராஜு தாய் வீடு சென்றதும் ஆதிவரபேட்டா பள்ளியில் சேர்க்கப்பட்டார். குடும்பம் ஏழ்மை நிலையில் இருந்ததால் அதிகாலையிலேயே சத்யராஜு நித்திரை விட்டெழுந்து காலை 10 மணி வரை நெசவு தொழிலில் வீட்டிலுள்ள பெரியவர்களுக்கு உதவி செய்வார். மாலை 5 மணிக்கு வீடு திரும்பியதும் மறுபடியும் உதவி செய்வார். மாலை 6 மணிக்கு வெளியே தோழர்களுடன் விளையாட சென்று இரவு 9 மணிக்கு திரும்புவார். இதுதான் சத்யராஜுவின் தினசரி வாழ்க்கையாகும். சத்யராஜு சுறுசுறுப்பும் புத்திசாலித்தனமும் உள்ளவர். படிப்பு, தொழில், விளையாட்டு எல்லாவற்றிலுமே தனது திறமையை வெளிப்படுத்துவார். பாட்டனார் கோலி சத்தியம் ஏழ்மை நிறைந்தவரை தவிர தன்மானம் நிறைந்த கௌரவமான மனிதர். அவர் சத்யராஜுவை தன் உயிருக்கு உயிராக நேசித்தார். சத்யராஜு இரவு விளையாட்டு முடித்து வீடு வந்ததும் பாட்டனாரிடம் அன்றாடம் நடந்த விஷயங்களைப் பற்றி ஒன்றும் தப்பாது சொல்வார். தாத்தாவும் மிகுந்த ஸ்ரத்தையோடு கேட்பார். பெரியவருக்கும் பேரனுக்கும் இடையில் காரசாரமான விவாதங்கள் நடைபெறும். தாத்தா சொல்லும் புத்திமதிகளை ஏற்று அதன்படி நடப்பார். பாட்டனாரின் உயர்ந்த மனப்பண்பு பேரனின் மனதில் ஊறி வளர்த்தது. வறுமை கொடுமையானதுதான், துரதிருஷ்டமானதுதான். ஆனால் வறுமை ஒரு பாவம் அல்ல. அதை கண்டு வெட்கப்பட வேண்டியதில்லை. தன்மானம் நிறைந்த மனிதன் மற்றவரிடம் பிச்சை ஏற்க மாட்டான். பிறரிடம் கடன்படாமல் கௌரவமாகவே வாழ முயல்வான். நேர்மையான வழி கடினமானதுதான், ஆனால் இதுவே ஏற்ற வழி. பொய்மையும் கபடமும் தீங்கு விளைவிக்கும். இவைதான் பாட்டனாரின் புத்திமதி. சிறுவன் இவைகளை முற்றிலுமாக ஏற்றுக்கொண்டான். சத்யராஜுவுக்கு பாட்டனாரின் பெரும் மதிப்பு. அவரை உள்ளத்தால் நேசித்தான். அவருக்காக எதுவும் செய்ய தயாராக இருந்தான். இந்த நிலையில் சத்யராஜுவுக்கு 8 வயதான போது ஸ்வர்ணம்மா மறுபடியும் வந்து பையனை தன் ஊருக்கு அழைத்துச் சென்று அங்குள்ள பள்ளியில் சேர்த்தார்.
இந்த காலகட்டத்தில் ஸ்வர்ணம்மா புகையிலை வியாபாரம் செய்து வந்தார். அவரிடம் 40 கிலோ கள்ள புகையிலை இருந்தது. எப்படியோ இது அதிகாரிகளுக்கு தெரிந்துவிட்டது. இதனால் பெரும் கஷ்டமடைந்தார். சத்யராஜுவுக்கு இது முறையற்றதாக பட்டது. நேர்மைதான் முக்கியம் என்று பையன் வாதாடினான். கள்ள வியாபாரத்தில் ஈடுபட்டு தகாத வழியில் பணம் சேர்க்க முற்படுவதை தீவிரமாக கண்டித்தான். ஸ்வர்ணம்மாவிடம் வாழ விரும்பாது அவர் சம்மதத்துடனே பாட்டனாரிடம் திரும்பவும் சென்றான். கிராமம் திரும்பிய இளைஞன் இப்பொழுது அங்கு பள்ளியில் சேரவில்லை. இளைஞர் காங்கிரஸ் இயக்கம் தீவிரம் அடைந்த காலம் அது. சத்யராஜு அதில் பெரும் பங்கு கொண்டார். தோழர்கள் அவனையே தலைவனாக கொண்டார்கள். அவருடைய தைரியத்திற்கும் புத்திசாலித்தனத்திற்கும் ஆர்வத்திற்கும் தியாக உணர்ச்சிக்கும் கிராமத்தில் பெரும் மதிப்பு இருந்தது. சத்யராஜுவிற்கு 12 வயது இருக்கும்போது ஸ்வர்ணம்மா கடுமையாக நோய்வாய்ப்பட்டார். தனது கடைசி காலத்தில் தனது வளர்ப்பு குழந்தை தன்னருகில் இருக்க வேண்டும் என்று பெரிதும் விரும்பினார். எனவே சத்யராஜு மறுபடியும் ஸ்வர்ணம்மாளுடன் சென்று வசிக்கத் தொடங்கினார். ஸ்வர்ணம்மா நோய் குணமானதும் பழையபடி அவர் வியாபாரத்தை ஆரம்பித்து விட்டார். சிறுவனுக்கு பயந்தே வியாபாரம் நடந்தது. மாற்றாந்தாய்க்கு மன நிம்மதியில்லாமல் போய்விட்டது. சத்யராஜுவை ஏன் தன்னுடன் வைத்திருக்கிறோம் என்ற எண்ணமும் தோன்றியது. இதற்காக சிறுவன் மாற்றாந்தாயின் வழிகளை சரியென்று ஒப்புக்கொள்ளவும் தயாராக இல்லை. சிறுவன் மறுபடியும் சொந்த ஊர் திரும்பினான். இம்முறை சொந்த ஊருக்கு வந்தபோது இனிமேல் மாற்றாந்தாயிடம் செல்வதில்லை என்று பிடிவாதத்துடனே வந்து சேர்ந்தார். ஏழை பெற்றோர்களுக்கு தன் கடமையாற்றும் பொருட்டு தினமும் பல மணி நேரம் அயராது தறிகளில் நெய்தார். தாத்தா தனது பேரன் இந்த இளம் வயதில் அதிக உழைப்பு உழைத்து உடல் இளைத்துவிடக் கூடாது என்று பேரனை கண்ணும் கருத்துமாக கவனித்து வந்தார். யாரும் அறியாமல் கடின உழைப்பு உழைத்து கையில் மீதியானதை தாயிடம் கொடுத்து மகிழ்வார். வெயிற்காலங்களில் நெசவு நேரம் போக மற்ற நேரங்களில் குளிர்பானம் விற்று சம்பாதித்தார். தன் தாயை ஏழ்மையில் இருந்து கரையேற்றி விட வேண்டுமென்று அல்லும் பகலும் துடியாய் துடித்தார் சத்யராஜு. தாத்தா சத்யராஜுவினால் தான் குடும்பம் வளம் பெறப் போகிறது என்று நிம்மதியடைந்தார். நெசவு தொழிலில் பாடுபடுவதற்கு ஏற்ற கூலி கிடைக்கவில்லை. இதனால் வாழ்க்கை தரம் உயராது என்பதை சத்யராஜு உணர்ந்தார். 25 ரூபாய் முதலீடு கொண்டு தனது நண்பன் ஒருவன் பீடிக்கடை வைத்து நல்ல உயர்ந்த நிலையில் இருப்பதை அறிந்த காலம் தொட்டே சத்யராஜுவுக்கு தானும் ஒரு பீடிக்கடை முதலாளியாக வேண்டும் என்ற எண்ணம் நீண்ட நாள் ஆசையாகவே இருந்து வந்தது. அந்த ஆசை இப்போது வெளிப்பட்டது. பாட்டனாரிடம் தன் கருத்தை வெளியிட்டார். அவருக்கு இது என்னவோ பிடிக்கவில்லை. நீ ஒரு துணிக்கடை முதலாளியாகவாவது வருவாய் என்றல்லவா கனவு கண்டேன். போயும் போயும் பீடிக்கடை வைக்கப் போகின்றாய். பீடிக்கடை வைப்பது நமது குடும்ப கௌரவத்திற்கே இழுக்கு என்று கிழவர் வாய்விட்டு கூறினார். தாத்தா எத்தனை கூறியும் சத்யராஜு தன் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. நாட்கள் பல உருண்டோடின. சத்யராஜுவிற்கு பீடிக்கடை நினைவு மாறவில்லை. அதே நினைவாகவே ஒரு நாள் தெருவில் போய்க் கொண்டிருந்தார். ஒரு தாமிர காசை கண்டெடுத்தார். முகம் மலர்ந்தது. தாமிர காசை கண்டெடுத்தல் அதிர்ஷ்டத்தின் அறிகுறியாகும். தனலட்சுமி தன்னை நோக்கி வந்ததாக சத்யராஜு உணர்ந்தார். எடுத்த காசை இரு கண்களிலும் ஒற்றிக்கொண்டார். பீடிக்கடை தொடங்குவதற்கு இது ஒரு நற்சகுனம் என்று முழுமையாக நம்பினார். சட்டை பையில் காசை போட்டுக்கொண்டு செல்லும் வழியில் சில பையன்கள் விளையாடுவதைக் கண்டார். அவர்களோடு சேர்ந்து தானும் விளையாடினார். அதிர்ஷ்டவசமாக 5 ரூபாய் பெருமான பரிசை ஜெயித்தார். இந்த வெற்றிக்கு காரணம் தாமிர காசுதான் என்பதை முற்றிலுமாக நம்பினார். வெற்றி களிப்போடு நேராக பீமேஸ்வரலு கோவிலுக்கு சென்றார். பீமேஸ்வரர் சத்யராஜுவின் குலதெய்வம். தனது பீடிக்கடை நன்றாக நடைபெற வேண்டும் என்று உள்ளூர வேண்டுதல் செய்தார். அந்த வேண்டுதலை தெய்வம் ஏற்றுக்கொள்ளும் முகமாக கோயில் மணியும் கேட்டது. பீடிக்கடை ஆரம்பமானது. நல்ல வியாபாரம், கை நிறைந்த பணம். எதிராளியின் பீடிக்கடை மூடும் அளவிற்கு வியாபாரம் விரிவடைந்தது. பெற்ற லாபத்தை தாயிடம் கொடுத்து மகிழ்ந்தார். ஒரு தடவை 450 ரூபாய் சேமித்து தன் தாயார் கையில் கொடுத்து 2 வளையல்கள் செய்து அணியுமாறு கேட்டுக்கொண்டார். தாயாரோ 50 ரூபாயை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதியை தனது 2 குழந்தைகளின் கல்யாணத்திற்கு சேர்க்க முற்பட்டார். சத்யராஜுவின் வியாபாரம் விரிவடைந்து வேரூன்றியது. இப்படி ஒரு இயல்பான வாழ்க்கை வாழ்ந்து வந்த சிறுவனுக்கு மறுநாள் பொழுது அனைத்தையும் மாற்றி அமைத்தது. 1949ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி அன்றைய தினம் பாட்டனார் கண் ரண சிகிச்சை ஒன்றிற்காக அயலூர் சென்றிருந்தார். தாயாரும் அவருடன் சென்றிருந்தார். சத்யராஜு தனியாகவே கடையை கவனித்துக் கொண்டு வீட்டில் இருந்தார். அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கே வீட்டிலிருந்து தோழர்களுடன் கிளம்பி விளையாடிவிட்டு மதியம் வீட்டிற்கு திரும்பி வந்திருந்தார்.
தோழன் கங்கராஜு வீட்டிற்கு வந்து கோதாவரிக்கு குளிக்க வருமாறு வற்புறுத்தி அழைத்துச் சென்றான். ஆற்றங்கரையில் தோழர்களுடன் மறுபடியும் விளையாட்டு நடந்தது. பின்னர் ஹோட்டல் ஒன்றில் சாப்பிட்டார்கள். அதன்பின் ஆற்றில் குளித்தனர். சில பையன்கள் பக்கத்தில் உள்ள பனந்தோப்பிற்கு சென்று பழம் பறித்தனர். சத்யராஜுவும் கங்கராசுவும் குளித்துவிட்டு பனந்தோப்பிற்கு வந்தபொழுது ஒரு பனை மரத்திலிருந்து தானாகவே சில பழங்கள் அவர்கள் முன் விழுந்தன. மற்ற பையன்கள் ஓடிச் சென்று பழங்களை பொறுக்கி சத்யராஜுவிடமும் கங்கராசுவிடமும் கொடுத்தார்கள். சத்யராசு தனக்கு கிடைத்த பழத்தை கடித்து அதன் சாற்றை உறிஞ்ச முற்பட்டார். திடீரென உடல் முழுவதும் நடுங்க ஆரம்பித்தது. பழத்தின் உள்ளிருந்து ஓங்கார நாதம் எழுந்தது. இந்த வினோத ஒலியை கேட்டதும் சத்யராஜு திடுக்கிட்டார். சில வினாடிகளுக்கெல்லாம் கோடி சூரியன் ஒன்று திறந்து வந்தாற் போன்று பேரொளி பிளம்பு ஒன்று அவர் முன் தோன்றியது. பனம்பழம் அந்த வெளிச்சத்தில் கலந்துவிட்டது. கனப்பொழுதில் பழம் சிவலிங்கத்தின் உருவை அடைந்தது. சிவலிங்கம் இரண்டாக பிளந்து 7 அடி உயரமுள்ள ஒரு ஆஜானுபாகவான மனிதன் முன்னின்றார். ஜோதி பிளம்பிற்கும் ஆஜானுபாகவான தோற்றத்திற்கும் நாம் சிவபெருமானையே உவகை காட்டுவோம். இந்த மனிதர் சத்யராஜுவை உட்காருமாறு பணித்தார். சத்யராஜு பயந்திருந்தும் தன் தைரியத்தை எல்லாம் கூட்டி நான் ஏன் உட்கார வேண்டும் என்று கேட்டவர் பதிலுக்கு காத்திராமல் உட்கார்ந்து விட்டார். அந்த மனிதர் சத்யராஜுவை பத்மாசனத்தில் உட்காருமாறு பணித்தார். தனக்கு அந்த நிலை வராது என்று கூறவே அந்த மனிதர் பத்மாசனம் போட்டு உட்கார்ந்து பத்மாசன நிலையில் எப்படி உட்காருவது என்று காண்பித்தார். பின்னர் தன்னுடைய நடு விரலால் சத்யராஜுவின் இரு புருவங்களுக்கு மத்தியில் தொட்டு தலையை மெதுவாக தட்டி கொடுத்தார். சத்யராஜு உடனே தன்னிலை இழந்தார். இதெல்லாம் நடந்தபொழுது பனம்பழம் சத்யராஜுவின் கையில்தான் இருந்தது. பழத்தில் இருந்து சாறு வழிந்து முழங்கையெல்லாம் பரவியது. சத்யராஜு கண்ணை மூடிக்கொண்டிருப்பதை கண்ட தோழர்கள் இவன் சாது போல நடிக்கிறான் என்று கேலி செய்தனர். தோழர்கள் அழைத்த குரலுக்கு பதில் கொடுக்காமையால் சத்யராஜுவை பல விதத்திலும் தொந்தரவு செய்தார்கள். சத்யராஜுவிற்கு உணர்வு எதுவும் இல்லை. சத்யராஜு வியாபாரத்தில் முன்னேறி வருவதைக் கண்ட பையன்களில் சிலருக்கு பொறாமை இருந்தது. தனது பொறாமையை இந்த தருணத்தில் சிலர் வெளிப்படுத்தினார்கள். சிலர் சத்யராஜுவின் பத்மாசன நிலையை களைக்க முற்பட்டார்கள். கைகளால் குத்தினார்கள். உடம்பெல்லாம் பணங்களி பூசினார்கள். சேற்றினால் அபிஷேகம் செய்தார்கள். ஆளை தூக்கிச் சென்று ஆற்றில் போட்டார்கள். சத்யராஜுவிற்கு எந்த உணர்வும் வரவில்லை. இறந்து விட்டார் என்றே பையன்கள் பயந்தார்கள். உடலை கழுவி மறுபடியும் கரையில் கொண்டு வந்து இருத்திவிட்டு ஓடிச் சென்று கிராம மக்களிடம் செய்தியை சொன்னார்கள். கிராமத்திலிருந்து 6-7 பேர் வந்தார்கள். அவர்களில் கோரமல்லண்ணா என்பவர் சத்யராஜுவின் பழைய எதிரி. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பெரிய தடி ஒன்றினால் தனது ஆத்திரத்தை தீர்த்திக் கொண்டான். அப்போது 1 அடி தவறுதலாக புருவ மத்தியில் அந்த வினோத மனித தொட்ட இடத்தில் விழுந்ததும் சத்யராஜு விழித்துக் கொண்டார். இருந்த இடத்தை விட்டு எழுந்து பக்கத்தில் உள்ளவர்களிடம் ஒரு துண்டு துணியை தருமாறு கேட்டார். அவர்கள் கொடுத்ததும் அதை கோவணமாக தரித்து கொண்டு கால் சட்டையை கழற்றி வீசி எறிந்தார். சூழ நின்றவர்கள் பல கேள்விகளை கேட்டனர். ஒன்றுக்குமே சத்யராஜு பதில் பேசவில்லை. அவர்களில் 2 அவரை மிக வேகமாக இழுத்துச் சென்று வீடு சேர்த்தனர். வாசலை அடைந்ததும் சத்யராஜு கால்களை அகட்டி அசையாது நின்றார். கால்கள் மரம் போல் விரைத்து விட்டன. சத்யராஜுவை வீட்டினுள் கொண்டு செல்ல முடியவில்லை. வெளியே திண்ணையில் உட்கார வைத்தார்கள். ஏதோ துர்தேவதை தான் சத்யராஜுவை ஆட்கொண்டு விட்டது என்று நம்பினார்கள். வேறு சிலர் ஏதோ வலிப்பு நோய் என்றனர். இன்னும் சிலர் இது ஏதோ மனித அறிவிற்கு அப்பாற்பட்டது என்றனர். அப்போது பெத்த காமராசு என்ற ஹரிஜன 60 வயது கிழவர் மாத்திரம் சத்யராஜு ஒரு யோகியாக மாறிவிட்டார் என்று கூறினார். சத்யராஜுவை பார்க்க கிராமமே திரண்டு வந்தது. உறவினர்கள் சிறிது பால் மாத்திரம் ஊட்டினர். இரவு ஆக ஆக கூட்டம் குறைந்தது. சத்யராஜு தனிமையில் விடப்பட்டார். ஆற்றங்கரையில் இருந்து ஓங்காரநாதம் சத்யராஜு தன்னை அழைப்பதைப் போன்று உணர்ந்தார். இரவு 11 மணியளவில் முன்பு இருந்த இடத்திற்கே சென்று உட்கார்ந்து விட்டார். இரவு பகலாக மழை பெய்தது. மறுநாள் பிற்பகல் வரை ஓயாது பெய்து கொண்டே இருந்தது. சத்யராஜுவை தேடி ஊர்க்காரர்கள் மறுநாள் காலை வீட்டுக்கு வந்தனர். அங்கு காணாண்மையால் ஆற்றங்கரைக்கு சென்றனர். சத்யராஜு மழையில் நினைந்தும் உணர்வற்றும் இருப்பதைக் கண்டனர். அவரை தூக்கிச் சென்று ஆலமரத்தின் கீழ் இருத்தினர். மழையிலிருந்து பாதுகாக்க பனை ஓலையால் மேல் பகுதியை மறைப்பு செய்தனர். இரவு 9 மணிக்கு அவ்வழியில் சென்ற ஹரிஜன சிறுவர்கள் ஓங்காரநாதத்தை கேட்டனர். ஓடிச் சென்று கிராம மக்களிடம் கூறினர். கிராம மக்கள் திரண்டு வந்தனர். அவர்கள் வரும்போது ஓங்காரநாதம் கேட்டுக்கொண்டே இருந்தமையால் கிட்ட வர யாரும் அஞ்சினர்.
தூரத்திலே நின்று 1 மணி நேரம் வேடிக்கை பார்த்தனர். அதன் பின்னர் ஓசை அடங்கியதும் சத்யராஜுவை நெருங்கி தூக்கி கொண்டு வீடு சேர்ந்தனர். இரவு மாத்திரம் வீட்டில் தங்கி அதிகாலை மறுபடியும் இருந்த இடத்திற்கே சென்று விட்டார். கிராம பெண்ணொருத்தி சத்யராஜுவின் முன்னால் தேங்காய், பழம், புஷ்பம், ஊதுபத்தி வைத்து வணக்கம் செலுத்தினார். மாலை 4 மணி இருக்கும். கிராமத்தவர் வந்து ஆலமரத்தின் கீழ் பந்தல் ஒன்றை அமைத்து அதில் இருக்குமாறு சத்யராஜுவிடம் வேண்டினர். அவரும் ஒப்புக்கொண்டு வந்து தங்கினார். அன்று மாலை 5:30 மணி அளவில் தாயார் பர்வதத்தம்மாளும் தாத்தா கோலிசத்தியமும் ஊர் வந்து சேர்ந்தனர். தன் தனையனின் நிலையை கேட்டு பர்வதத்தம்மாள் அதிர்ச்சியடைந்தார். ஆலமரத்தின் கீழ் இருந்த சத்யராஜுவின் நிலையைக் கண்டு பதறி அழுதார். வீட்டிற்கு திரும்பி விடுமாறு அழுது கதறி வேண்டினார். கோலிசத்தியமோ குடும்பத்தின் தூண் என்று தான் நம்பியிருந்த பேரனின் மனம் மாறுதலால் ஏமாற்றமடைந்தார். பிள்ளை தாயாருடன் வாய் திறந்து பேசவில்லை. கைகளினால் மட்டும் தான் வீடு திரும்ப முடியாது என்று காட்டிவிட்டு கண்ணை மூடிக்கொண்டார். இந்த நிலையைக் கண்ட கிராமத்தவர் சத்யராஜு ஒரு பாலயோகியாக மாறிவிட்டார் என்றே தீர்மானித்தனர். அவரது உணர்வற்ற நிலை சமாதி நிலை என்று உணர்ந்தனர். 14 வயது சிறுவன் ஒருவன் யோகியாக மாறுவது மிக அசாதாரணம் என்று பேசிக்கொண்டனர். பாலயோகியை பற்றிய நல்லெண்ணம் கிராம மக்களிடம் பரவத் தொடங்கியது. அதனால் கிராம மக்கள் அவரை நல்வழியில் கவனிக்கவும் தொடங்கினர். யோகி பால் மட்டும் அருந்தி வந்தார். மக்களுடைய நல்லாதரவை கண்ட கோரமல்லண்ணா என்ற நபர் பொறாமை கொண்டார். தான் பாலயோகிக்கு பக்கத்திலிருந்து அவரை நன்கு கவனிப்பதாக கிராம மக்களிடம் கூறிக்கொண்டான். யோகி மௌன் நிலையில் இருக்கும் போதெல்லாம் இவருக்காக கிராம மக்கள் வைத்து போன பால், பழம் எல்லாவற்றையும் தான் உண்டு தோலை மாத்திரம் யோகிக்கு முன்னால் வைப்பான். ஜனங்கள் யோகியர்தான் தாம் கொண்டு வந்த பழங்களை உண்டார் என்று நம்பினார்கள். பால் பழம் ஒன்றும் இல்லாமலேயே கடும் தபசு செய்ய வேண்டுமென்று கோரமல்லண்ணா யோகியாருக்கு புத்திமதி கூறினார். யோகியாரும் அதனை ஏற்றுக்கொண்டு பால் பழம் உண்ணுவதை நிறுத்திவிட்டார். பர்வதம்மா இதைக் கண்டு பெரும் துயரமடைந்தார். பர்வதத்தம்மாவை பால் கொண்டு வர வேண்டாம் என்று கோரமல்லண்ணா நிறுத்திய பிறகு தாயார் வந்து பார்த்தால் தவம் கெட்டுவிடும் என்று கூறி தாயாரின் வருகைக்கும் தடை போட்டு விட்டான். யோகியாருக்கு இது தெரிந்தவுடனே உடல் வேதனையுடன் மனவேதனையும் அதிகரித்தது. அவ்வூரில் டோரா வீரராசு என்றொருவர் வாழ்ந்து வந்தார். பாலயோகி ஒரு வேஷதாரி என்று எல்லோருக்கும் பறையடித்து வந்தார். இவருக்கு சூரண்ணா என்றொரு ஆயுர்வேத வைத்தியர் சிநேகிதர். இருவரும் சேர்ந்து பாலயோகியின் வேஷத்தை வெளிப்படுத்த திட்டம் போட்டனர். ஒரு நாள் இரவு ஜனங்கள் தமது இருப்பிடங்களுக்கு சென்ற பின் இருவரும் யோகியாரின் இருக்குமிடத்திற்கு தனியாக சென்றனர். யோகியாரின் யோகத்தை கலைப்பதற்கு முயன்றனர். பத்மாசன நிலையை கலைக்க முயன்று கால்களை இழுத்தவுடன் அவைகள் இழுத்து நிறுத்திய நிலையிலேயே நின்றுவிட்டன. மூடிக்கிடந்த இமைகளை திறக்க முயன்று விரலால் ஒரு இமையை தூக்கி பாதி திறந்த நிலையிலேயே கண் இருந்தது. சூரண்ணா பத்மாசன நிலையை திரும்ப வைக்கவும் கண் இமையை மூடவும் இரவு முழுவதும் முயன்றும் முடியவில்லை. யோகியாரை தகுதியற்ற முறையில் சோதித்ததை கிராம மக்கள் அறிந்தால் தன் மீது பகை கொள்வார்கள் என சூரண்ணா பயந்தார். யோகியாரின் பாதங்களை தொட்டு வணங்கி மன்னிக்குமாறு கேட்டுக்கொண்டார். யோகியாரும் புன்சிரிப்புடன் அவரை உடனே மன்னித்தார். சூரண்ணா உடனே தாயாரிடம் சென்று, உங்கள் புத்திரன் உண்மையான மகாத்மா, அவரை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டுமென்று சொல்லிச் சென்றார். தெய்வீக உணர்ச்சிக்கு பிறகு 2 மாதங்கள்தான் பாலயோகி ஆலமரத்தடியில் இருந்தார். அவருக்கு கிடைக்கும் உபசரிப்புகளைக் கண்டு பலர் பொறாமை கொண்டு மேலும் மேலும் தொல்லைகளை கொடுத்தனர். சிலர் திருட்டுத்தனமாக வந்து அவரை அடித்தார்கள். ஒரு நாள் மண்ணெண்ணெயில் துணியை நினைத்து தீப்பற்ற வைத்து யோகியின் இடதுகால் மேல் வீசிவிட்டனர். நெருப்பு சுட்டவடு யோகியாரின் காலில் பல வருடங்கள் அப்படியே இருந்தது. கஷ்டங்கள் மேற்பட இடத்தை மாற்ற வேண்டும் என்று யோகியார் விரும்பினார். பசவபுடி என்பது பக்கத்திலே உள்ள ஒரு சிறு கிராமம். அங்கு ஒரு ஆசிரமம் உள்ளது. அதில் ஒரு சாது வாழ்ந்து வந்தார். யோகியார் அவரை நாடிச் சென்றார். தவத்தின் போது மக்களால் தனக்கு ஏற்படும் கஷ்டங்களையெல்லாம் கூறி ஆசிரமத்தில் தங்க அனுமதி கேட்டார். சாது யோகியை சந்தேக கண்கொண்டு பார்த்தார். எந்தவிதமான சாதனை செய்கிறீர் என யோகியாரை சாது கேட்டார். எனக்கு தெரியாது என யோகியார் கூறினார். உடனே சாது, நான் உனக்கு ஒரு மந்திரம் உபதேசிக்கிறேன், அதை ஜபம் செய்து வா என்று கூறி சத்குரு மந்திரத்தை உபதேசித்தார். அடுத்த நாட்காலை மந்திரத்தை உச்சாடனம் செய்தாயா என்று சாது கேட்டார். இல்லை என்ற பதில் யோகியாரிடமிருந்து வந்தது. இம்மறுமொழி சாதுவின் பொறுமையை இழக்கச் செய்தது. உனக்கு வழக்கமான சாப்பாடு என்ன என்று சாது கேட்டார். பால் என்றார் பாலயோகி. இந்த ஆசிரமத்தில் பால் கிடைக்காது, எனவே நீ இங்கு தங்க இயலாது என்று சாது கூறிவிட்டார். பழைய ஆலமரத்தடிக்கே யோகி திரும்ப வந்து தவத்தை மேற்கொண்டார். காலம் உருண்டோடியது.
1945 நவம்பர் மாதம் ஓர் இரவு 2:30 மணிக்கு ஒரு கொடும் புயல் பெரும் மழையுடன் கூடி வீசி 5:30 மணி வரை பெரும் நாசத்தை விளைவித்தது. மரங்கள் வேரோடு சாய்ந்தன, வீடுகள் வீழ்ந்தன. மகன் நிலை எப்படியோ என்று ஏங்கிய தாயார் மகனைச் சென்று பார்த்தார். ஆலமரத்தின் கீழ் யோகியார் சாந்தமாக தவ நிலையில் இருக்க கண்டார். ஆலமரத்தில் இருந்து ஒரு இலை அசையவில்லை, நிலத்தில் விழவும் இல்லை. செவ்வெரும்பு மாத்திரம் அவரது உடலை மொய்த்திருந்தன. அதனை கண்ட தாயார் அதனை அகற்ற முயன்றார். யோகியார் அவ்விதம் செய்ய வேண்டாம் என்று தடுத்தார். யோக சாதனைகள் ஆலமரத்தடியில் நிகழ்ந்து வந்தாலும் பாலயோகிக்கு நிலைத்திருப்பது கடுமையாகவே தோன்றியது. 1949 நவம்பர் 18 ஆலமரத்தை விட்டு கிளம்பி கிராம எல்லையில் இருந்த இடுகாட்டைச் சரணடைந்தார். விஷமக்கார சிறுவர்கள் பயந்து அங்கு செல்வதில்லை. இடுகாட்டின் அமைதி தவ வாழ்வுக்கு சாதகமாகவும் இருந்தது. ஆனால் பூச்சிகள் கொசுக்களின் உபத்திரவம் தாங்க முடியவில்லை. பல மணி நேரம் யோகியார் அசையாது இருப்பதனால் பல விஷஜந்துக்கள் இவரை உயிரற்ற பொருள் என நினைத்து கடித்து தின்னத் தொடங்கின. யாரும் கவனிக்காத பொழுது யோகி நள்ளிரவில் ஆற்றுக்குச் சென்று குளித்து வருவது வழக்கம். உடல் முழுவதும் பூச்சிகளால் கடியுண்டு புண் குளிக்கும் பொழுது மீன்கள் அப்புண்களை குத்தி தின்னும். சில சந்தர்ப்பங்களில் உடல் முழுவதுமே எறும்புகள் மொய்த்திருக்கும். ஒரு நாள் இரவில் அவருடைய வழக்கமான நள்ளிரவு குளியலுக்காக யோகி சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு விஷப்பாம்பு அவருடைய காலில் கடித்துவிட்டது. அதை கவனிக்காது சென்று குளித்துவிட்டு திரும்பினார். விஷம் தேகம் முழுவதும் பரவ நீல நிறத்தை அடைந்தார். வலி சகிக்க முடியாது உடல் முழுவதும் எரிச்சல் எடுத்தது. இந்த நிலையில் பாலயோகி அழ ஆரம்பித்தார். அப்பொழுது அவருக்கு வயது வெறும் 14 ஆகியிருந்தது. இந்த அதிசய வாழ்க்கை ஆரம்பித்து 4 மாதங்கள் மாத்திரம் ஆகியிருந்தன. எதற்காக இப்படி துன்பப்பட வேண்டும்? இந்த யோக வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு வீடு திரும்பி விடலாமா என்று யோசித்தார். வீடு திரும்பி மற்றவர்களைப் போன்று வாழ்க்கையை ஆரம்பித்தால் என்ன என்று மனம் பேதலித்தது. யோக வாழ்வை அவராக நாடி ஆரம்பிக்கவில்லை. அவரையும் அறியாத சக்தி ஒன்றல்லவா ஆட்கொண்டது. யோகி செய்வதறியாது துவண்டு போனார். இந்த இக்கட்டான நிலையில் யோகியை ஆட்கொண்ட யோக புருஷர் யோகியின் முன் தோன்றினார். வீட்டுக்கு திரும்பாமல் தொடர்ந்து யோக வாழ்வில் இருக்க பணித்தார். யோக வாழ்வில் தேர்ந்தவனாக, யோக பிரதிஷ்டனாக யோகியின் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி மனம் தெளிவு பெற்றது. தேக வேதனை பொறுக்க முடியாமல் இருந்த யோகிக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து உதவி கிடைத்தது. தக்க சமயத்தில் தோன்றிய யோக புருஷர் தைரியம் ஊட்டியதோடு தேக உபாதைகளையும் குறைப்பதற்கான மந்திர உபதேசமும் செய்தார். மந்திரத்தை ஜெபிக்க ஜெபிக்க உடம்பின் விஷ வேகம் தணிந்து வந்தது. வீடு திரும்புவதற்கு அல்லாமல் யோக மார்க்கத்திலேயே தன் வாழ்வை அர்ப்பணித்துக் கொள்ள யோகியார் தீர்மானித்தார். உடலில் உள்ள வேதனைகளும் நீங்கிவிட்டது. இடுகாட்டில் சர்ப்பம் தீண்டியதால் உண்டான விஷம் பாலயோகியை சிறிதும் தாக்கவில்லை என்ற செய்தி ஊர் முழுவதும் பரவியது. இச்செய்தியை கிழக்கு கோதாவரி ஜில்லா அதிகாரியும் அறிந்தார். இவர் சமய பற்றுடையவர், ஆன்மீக சாதனைகளில் ஈடுபட்டவர். பாலயோகியை காண ஆவல் கொண்டு அங்கு வந்தார். பாலயோகி வெறுமனை கட்டாந்தரையில் இருப்பதைக் கண்டார். மனிதனுடைய தேக சக்தியை பூமி இழுத்து விடுகிறது. தாம் இருந்து தவம் செய்வதற்கு மான் தோலோ அல்லது புலித்தோலோ ஒன்று அனுப்பி வைக்குமாறு யோகியார் அதிகாரியிடம் கேட்டார். அதிகாரி மறுநாளே ராமச்சந்திரபுரம் தாசில்தார் நரசிம்மமூர்த்தி மூலமாக புலித்தோல் ஒன்றை அனுப்பி வைத்தார். யோகியார் இருந்த இடம் ஈரமாக இருந்ததால் அதில் தோலை போட்டு உட்கார்ந்தால் மனம் வீசும் என்றறிந்த நரசிம்மமூர்த்தி பலகை ஒன்றை எடுப்பித்து அதன் மேல் தோலை போட்டு உட்காரச் செய்தார். அந்த மரமேடைக்கு பனையோலையினாலான பந்தல் ஒன்றையும் அமைக்கச் செய்தார். இவையெல்லாம் யோகியின் தவத்திற்கு அனுசரணையாக அமைந்தது. ஜில்லா கலெக்டருக்கு வேலை மாற்றம் கிடைத்த பொழுது யோகியாரை காண வந்திருந்தார். அவருடன் அவருடைய உதவியாளர் சத்யநாராயண அவர்களும் வந்திருந்தார். ராவுக்கும் பாலயோகியிடம் பெரும் பக்தி ஏற்பட்டிருந்தது. அடுத்த நாளை தாசில்தார் நரசிம்மமூர்த்தியை பார்த்து பாலயோகிக்கு ஒரு சிறு கோயில் கட்டி கொடுக்கும் விஷயமாக ஆலோசித்தார். இடுகாட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஜமீன்தாரின் நிலத்தில் கோயில் கட்டுவது என தீர்மானிக்கப்பட்டது. அவர்களுடைய ஆசைப்படி அவ்விடத்தில் 12க்கு 12 என்ற அளவில் கோயில் ஒன்று கட்டி முடிக்கப்பட்டது. கோயில் கட்டி முடிந்ததும் கோயிலுக்குள் மரமேடை அமைத்து பாலயோகியை ஆசனம் களையாமல் அதன் மேல் தூக்கி வந்து உட்கார்த்தி விட்டனர். அக்காலத்தில் யோகியார் தன் கைகால்களை உபயோகிக்கும் சக்தியை இழந்திருந்தார். நடக்கவும் முடியாது. கால்களும் கைகளும் மரத்து போயிருந்தன. பால் தவிர வேறு எதுவும் உண்பதில்லை. பாலயோகியின் நிஷ்டைக்கு யாதொரு இடையூறும் நிகழாவண்ணம் கோயில் கதவை பூட்டி சாவியை யோகியின் தாயாரிடம் கொடுத்து விட்டார்கள். காக்கிநாடாவில் பித்தாபுரம் சாலைக்கருகில் விஷ்ணு சேவாசிரமம் என்ற ஆசிரமத்தில் தபஸ்விஜி மகாராஜ் என்ற மகான் இருந்தார். வடநாட்டவர், ஒழுக்க சீலர், பாட்டியாள ராஜகுடும்பத்தில் அவதரித்தவர். 5 வயதிலேயே வானப்பிராஸ்திரம் அடைந்து
உதாசி மரபுப்படி சந்நியாசம் வாங்கிக் கொண்டு 12 வருட தபசும் பின்பு பஞ்சாக்னி தபசு 12 வருடமும் செய்தவர். கங்கா நதிக்கரையில் ரிஷிகேஷத்தில் 2 வருடங்களுக்கு மேல் வேறு பல தபசுகளும் செய்தவர். அது மட்டுமல்ல, சுமார் 187 வருடங்கள் வாழ்ந்தவர். அவருக்கு பெங்களூரிலும் காக்கிநாடாவிலும் ஆசிரமங்கள் இருந்தன. 1955 அக்டோபர் 12 ஜான்சியில் அவர் மகாசமாதி அடைந்தவர். ஒரு தடவை இவர் காக்கிநாடா ஆசிரமத்தில் தங்கியிருந்தபோது பாலயோகியை பற்றி கேள்விப்பட்டு அவரை காண ஆவல் கொண்டார். அப்பொழுது அவருக்கு கேள்வியுற்ற வயது 180, பாலயோகிக்கோ 16. 1951 ஜனவரியில் காங்கிரஸ் சேவகர் புலுசு சாம்பமூர்த்தியுடன் பாலயோகியை தரிசிக்க வந்தார். ஆழ்ந்த சமாதியில் இருந்த பாலயோகி தபஸ்விஜி வந்திருப்பதை அறிய முடியவில்லை. ஆனால் தபஸ்விஜி யோகியாரை கண்டவுடனேயே அவரின் ஆத்ம ஆன்மீக நிலையை தெரிந்து கொண்டு விட்டார். புஷ்பங்கள் கொண்டு வரச் சொல்லி யோகியின் பாதங்களில் வைத்தார். அரை மணி நேரம் முன்னிருந்து விட்டு காக்கிநாடாவுக்கு திரும்பினார். இந்த முதல் சந்திப்பின் போது தபஸ்விஜியின் ஒரு சிஷ்யரும் கூட இருந்தார். இந்த நிகழ்ச்சிக்கு பின் தபஸ்விஜி அடிக்கடி பாலயோகியை தரிசிக்க வந்தார். பாலயோகி எப்போதும் சமாதியிலேயே இருந்ததால் இருவரும் பேசிக்கொள்ள முடியவில்லை. ஒருமுறை பாலயோகி சமாதியில் இருந்து விழித்து கொண்ட பொழுது தபஸ்விஜி பலமுறை வந்ததை உடனிருந்தவர் கூறினார். யோகியும் அவருக்கு தரிசனம் கொடுக்க இசைந்தார். தபஸ்விஜி செய்தி கேள்விப்பட்டதும் உடனே வந்தார். இருவரும் பேசிக்கொண்டனர். இருவரதும் இந்த சந்திப்பு தனித்துவம் மிக்கது. இவ்விருவரது பூர்வீக தொடர்பினாலே ஏற்பட்டது எனலாம். யோகியோ தெலுங்கை தவிர வேறு எந்த மொழியும் அறியாதவர். தெலுங்கில்தான் பேசினார். தபஸ்விஜியின் மொழியோ ஹிந்தி. தெலுங்கு அறியாதவர். ஒருவரை ஒருவர் பரிபூர்ணமாக புரிந்து கொண்டனர். ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவை புரிந்து கொண்டது. பாலயோகி யோக வாழ்க்கைக்கு புதியவர். யோக சாதனையில் இடர்பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருந்தார். தபஸ்விஜியோ தவசித்தி பெற்றவர். யோக வாழ்க்கையின் கஷ்டங்களை நன்கு அறிந்தவர். யோகியின் இடர்பாடுகளுக்கு மாற்றங்களை சொன்னார். ஒருமுறை தபஸ்விஜி பெங்களூரில் நந்திமலையில் இருந்தார். பாலயோகி சாதனையில் ஈடுபட்டிருந்த போது உடலெல்லாம் திடீரென்ற எரிச்சல் எடுத்து பெரிதும் துன்பத்தை அனுபவித்தார். தபஸ்விஜி இதனை தன் ஞான திருஷ்டியால் அறிந்து அவரது உடல் எரிச்சலை நீக்குவதற்கான எண்ணெய் ஒன்றை தயாரித்து கொண்டு சென்று நேரில் கொடுத்தார். அந்த எண்ணெயை யோகியின் உடம்பில் அவர் தேய்த்த உடனேயே எரிச்சல் அடங்கிவிட்டது. விரைத்திருந்த கைகளும் கால்களும் அசைக்க கூடியவையாக மாறின. யோகியின் உடம்பிலிருந்து வந்த துர்நாற்றமும் இந்த எண்ணெயின் சக்தியால் மறைந்தது. வெறுப்பினால் யாரோ யோகியின் மேல் கெட்ட மந்திர சக்தியை ஏவி விட்டிருக்கிறார்கள் என்றும் இதனால் தான் யோகி இந்த உபாதைகளை அனுபவிக்க வேண்டி வந்ததென்றும் தபஸ்விஜி விவரித்தார். தேகத்தில் உபாதை கூடும் சமயங்களிலெல்லாம் தாம் உண்டு வந்த சிறிதளவான பாலையும் நிராகரித்துவிட்டு விரதமிருந்து தன் தவத்தை கடுமையாக்கிக் கொண்டிருந்தார். இதனால் தேக உபாதை மேலும் அதிகரித்தது. இதனை அறிந்த தபஸ்விஜி யோகியார் தினமும் ஓரளவு பால் தவறாது அருந்த வேண்டும் என்று கண்டிப்பாக பணித்தார். தபஸ்விஜி தாமே ஒரு பசுவை வாங்கி யோகியாரின் தாயாரிடம் கொடுத்து தவறாமல் பால் வழங்க ஏற்பாடு செய்தார். 1951 வருடம் கார்த்திகை மாத பௌர்ணமி அன்று யோகிகளுக்கு தபஸ்விஜியின் மந்திர உபதேசம் கிடைத்தது. மந்திர ஜபத்தினாலும் தபஸ்விஜியின் மருந்தெண்ணெயின் பலத்தினாலும் விரைப்புற்றிருந்த யோகியாரின் கை கால் விரல்கள் அசைக்க முடிந்தது. அவருடைய கால்கள் அவருக்கு உபயோகமற்றிருந்தன. கால்கள் நடக்க முடியாததால் பல நாட்கள் இரவு குளியலை நிறுத்தியிருந்தார். இது வெறும் அசௌகரியமாக இருந்தது. ஓர் இரவு அந்த தெய்வீக புருஷர் திடீரென யோகி முன் தோன்றி யோகியாரின் கால்களை தன் கைகளால் தடவிவிட்டார். உடனே கால்கள் அவருக்கு வசமாகிவிட்டன. தவம் செய்த கோயில் குடீரத்தில் காற்றுக்கான ஜன்னல்கள் இருக்கவில்லை. இதனால் உஷ்ணகாலத்தில் தவம் தடைபட்டது. தபஸ்விஜியின் ஆலோசனைப்படி கோயில் குடிலின் மேல் ஸ்தூபம் போன்ற கோபுரம் அமைக்கப்பட்டது. ஒரு யோகி 12 ஆண்டுகள் இடைவிடாமல் தவம் செய்தால் அது யோக தபஸ் எனப்படும். யோக சாஸ்திரத்தின்படி 12 வருடங்கள் என்பது ஒரு யுகம் அல்லது ஒரு பருவம் எனப்படும். இந்த 12 வருடத்தில் ஒவ்வொரு திக்கையும் நோக்கி நின்று புரியும் தவம் முடிவடைந்தால் அது திக் சித்தி என்று சொல்லப்படும். ஒவ்வொரு திக்கையும் நோக்கி நின்று தவம் செய்யும் பொழுது உரிய திக்குக்காக ஏற்பட்ட மந்திரத்தை உரிய முறையில் ஜபம் செய்தல் வேண்டும். இவ்வாறு திக்சித்தி அடையும் ஒருவர் ரிஷி எனப்படுவார். இந்த தவத்தை துவங்கினார் யோகியார். 1949 கிழக்கு நோக்கிய தவம் ஆரம்பித்து 1953 அக்டோபர் 23 பூர்த்தி செய்தார். பின்னர் 1953 மேற்கு நோக்கிய தவம் ஆரம்பமானது. மேற்கு நோக்கிய தவம் மிக மிக கடுமையானது என்பது பரம சாதுக்களின் அபிப்பிராயமாகும். இந்த காலகட்டத்தில் யோகியாருக்கு சோதனைகள் அதிகமானதால் தம்மை குடிலில் வைத்து பூட்டிவிடுமாறு தன்னைச் சேர்ந்தவர்களிடம் கேட்டுக்கொண்டார். பக்தர்கள் மாதம் ஒருமுறைதான் சந்திக்க சம்மதம் கொடுத்தார்.
பின்னர் 1957 மே மாதம் தெற்கு நோக்கிய தவம் ஆரம்பமாகி 1961 ஆகஸ்ட் 7ஆம் தேதி திங்கட்கிழமை தவத்தை பூர்த்தி செய்து கொண்டார். இப்பொழுது அவர் தவம் நிறைந்த முனிவரானார். ஸ்ரீ சிவபால யோகியாக திகழ்ந்தார். 12 ஆண்டுகளும் நடைபெற்ற தவ சாதனை என்பது கசப்பானவையும் பயங்கரமானவையும் ஆகும். தவத்தின் வேகம் அதிகரிக்க அதிகரிக்க சோதனைகளும் கூடியே வந்தன. யோக முத்திரையில் இருக்க யோகி தன் இரு கைகளையும் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டியிருந்தது. நகங்கள் வளர்ந்து மாமிசத்தை துளைத்தன. விரல்கள் மரத்து போய் விரைத்திருந்தபடியினால் தனித்தனியாக பிரிக்க முடியாமல் போய்விட்டது. மயிர்கால்களின் ஊடாக இரத்தம் வியர்வை துளிகளைப் போல கசிந்தன. உடம்பெல்லாம் கொப்பளங்கள் இருந்தமையால் யோகி உண்ணாவிரதம் இருந்தார். 1961 ஜனவரியில் இருந்து 1961 ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை பூரண உபவாசம் இருந்தார். ஆகஸ்ட் 6ஆம் தேதி மாலை 7 மணிக்கு யோகி அமைதிமிக்க உயர் பெருவகை கொண்ட சமாதி நிலையை அடைந்தார். இந்த நேரத்தில்தான் யோகிக்கு தியானமூர்த்தியை பரிபூர்ணமாக உணர்ந்து கொள்ள முடிந்தது. மறுநாள் காலை சுமார் 2 மணியளவில் சமாதியில் இருந்து மீண்டார். இந்த நிமிடத்தில்தான் பார்வதி பரமேஸ்வரர் யோகியின் உடம்பில் லயித்துக் கலந்த உணர்வு ஸ்ரீ பாலயோகிக்கு ஏற்பட்டது. அவர் அர்த்தநாரீஸ்வரராக பலருக்கும் தென்பட்டார். யோகியார் தவம் செய்து வந்த கோயில் குடிலின் சிகரம் பேரொளி பிளம்பாக விளங்கி நின்றது. அவரது பக்தர்கள் பலர் கண்டு அனுபவித்தனர். 13 வருட தவம் முடிந்த நாள் காலை 8 மணிக்கு யோகி இனிமையான குரலில் ஓங்காரத்தை பாடி தன் மௌனத்தை கலைத்தார். அவருடைய தரிசனத்திற்காக கூடியிருந்த பெருங்கூட்டத்தினருக்கு குடிக்கோயிலின் கதவுகள் திறந்துவிடப்பட்டன. உடல் மெலிந்திருந்தாலும் முகவிலாசம் பளபளப்புடையதாக இருந்தது. பக்கத்து கிராமங்களில் இருந்தும் தொலை தூரத்திலிருந்தும் சுமார் 3 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் யோகியை தரிசிக்க கூடியிருந்தனர். பிற்பகல் 3 மணிக்கு யோகி மக்களுடைய பேசினார். 3 தசாப்தங்களாக ஸ்ரீ சிவபால யோகி இந்தியாவிலும் இலங்கையிலும் விரிவாக பயணம் செய்து லட்சக்கணக்கான மக்களை தியானத்தில் ஈடுபடுத்தினார். 1987 முதல் 1991 வரை அவர் இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவுக்கும் பயணம் செய்தார். பொது நிகழ்ச்சிகளின் போது அவர் அமைதியாக இருந்த போதிலும் ஸ்ரீ சிவபால யோகி தனது சீடர் சீனுவுக்கு ஆழமான பழமொழிகள், கதைகள் மற்றும் பல வழிகளில் கற்பித்தார். ஜங்கம தியானம் என்றழைக்கப்படும் ஒரு பண்டைய மற்றும் உலகளாவிய தியான முறையை அனைவருக்கும் கற்பித்தார். பாகுபாடுகள் இல்லாமல் ஒரு நண்பரைப் போல பலருக்கும் தீட்சை வழங்கினார். பக்தர்கள் அவரது ஆன்மீக தத்துவத்தை பற்றி விசாரித்த போது ஸ்ரீ சிவபால யோகி அதை யோக வசிஷ்டா என்றார். யோக வசிஷ்டா என்பது ஒரு உரையாடலாகும். அதில் மனத்தின் அனைத்து காட்சிகளும் எண்ணங்களும் மாயை என்றும் சுயத்தின் தூய உணர்வு மட்டுமே யதார்த்தம், நித்தியம், எங்கும் நிறைந்தது மற்றும் அனைவரிடத்தும் உள்ளது என்று பொருள். இப்படி பலருக்கும் புரியாத ஆன்மீக பாதைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய ஸ்ரீ சிவபாலயோகி மகராஜ் மார்ச் 28, 1994 அன்று மகா சமாதியடைந்தார். அவரின் ஸ்தூல உடல்தான் மறைந்து விட்டதே தவிர அவரின் இருப்பு சற்றும் குறையாமல் அனைவரும் உணரும் வண்ணம் இன்றும் உள்ளது. நன்றி.